ஹாப்பி சாபத். இன்னைக்கு ஊழியர்கிட்ட நம்ம எந்த தலைப்புல பார்க்கிறோம்? ஒரு தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க, உடற்கூற்றியல் ஆசிரியை என்ற தலைப்புல இன்னைக்கு ஒரு ஒரு சாட்சியை பகிர்ந்திருக்காங்க. மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டுல உள்ள கானா அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு சாட்சி தான் இது. இவங்க பேர் அபிகாயில். இவங்களோட ஆசை என்னன்னா செவிலியர் ஆகணும் அப்படின்றதான் அவங்களோட ஆசையா இருந்துச்சு. இவங்களுக்கு வசதி இல்லாதனால இவங்க வேலைக்கு போய் தான் அந்த படிப்பை கட்டணத்தை செலுத்தி படிக்க வேண்டிய நிலையில இருந்தாங்க. வேலைக்கு போறதுனால அந்த பாடங்களை படிக்கிறதுக்கு போதுமான நேரத்தை அவங்களால செலவிட முடியல. இவங்க எந்த இடத்துல படிக்கிறாங்க அப்படின்னா, கானாவுல உள்ள செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ல இருக்க செவிலியர் மற்றும் பேறுகால பயிற்சி கல்லூரியில தான் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த வேலைக்கு போறதுனால படிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. இவங்க உடற்கூற்றியல் மற்றும் உடல் இயங்கியல் பாடங்களை மிகவும் கடினமா இருந்துச்சா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பாடம் படிக்க முடியாம மிகவும் கடினமாக இருந்ததாகவும், மாலை நேரங்கள்ல அவங்க அது உட்கார்ந்து படிக்கும்போது புரியாம நிறைய நேரங்கள்ல அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேலைக்கும் போறோம், அது படிக்கிற நேரங்களையும் அவங்களால செலவழிக்க முடியல. இந்த பாடத்துல அவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த படிக்க முடியாத சூழல் மட்டும் இல்லாம அந்த புரியல. இந்த பாடங்கள் புரியல. அவங்களுக்கு புரியாதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மாலை வேளையில அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம காலையிலயும் கூட அவங்களுக்கு அது படிக்க முடியல, இந்த மாதிரி புரியலையே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இப்ப இவங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, எனக்கு இது மாதிரி இந்த பாடத்துல நான் தேர்ச்சி பெறணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. அதாவது உடற்கூற்றியல் மற்றும் இந்த உடலியல் பாடத்துல எப்படியாவது நான் தேர்ச்சி பெறணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்களுக்கு தேர்வும் முடிஞ்சிருது. விடைத்தாள் கொடுக்குறாங்க. ஆசிரியர் விடைத்தாள்ல திருத்தி எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, 75 மதிப்பெண் தான் முதல் மதிப்பெண்ணா இருக்குதுன்னு மட்டும் சொல்றாங்க. ஆனா யாரு அதுல முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லல. அப்புறம் அந்த அந்த விடைத்தாளை கொண்டு குடுக்குற வராங்க. அதுக்கு முன்னாடி அபிகாயில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் 75 மார்க் எடுத்திருக்க மாட்டோம், நம்ம 35 தான் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நினைக்கிறாங்க. அடுத்த மறுநாள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த விடைத்தாளை ஆசிரியர் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்ப அபிகாயில் பார்க்கும்போது அதுல 75 மதிப்பெண் இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களே நம்ப முடியல, நம்ம எப்படி இவ்வளவு மதிப்பெண் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அருகில் இருக்க அந்த மாணவி அபிகாயில்கிட்ட உங்க நீ எவ்வளவு மதிப்பெண் எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, இந்த பெண் அவங்களோட அந்த விடைத்தாளை மட்டும் அந்த பொண்ணுகிட்ட காமிக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு, அப்ப நீதான் முதல் மதிப்பெண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ஆச்சரியமா கேக்குறாங்க. அப்ப அபிகாயில் என்ன சொல்றாங்கன்னா, நீ யார்கிட்டயும் சொல்லிராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அரையாண்டு தேர்வு வருது. அந்த அரையாண்டு தேர்வுலயும் பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண் தான் முதல் மதிப்பெண்ணா இருக்கு. அது யார் எடுத்தாங்க அப்படின்னா, அபிகாயில் தான் அதுலயும் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அப்ப ஆசிரியர் சொல்றாங்க, இப்ப இவ்வளவு நாள் நீ மத்தவங்கள்ட்ட சொல்லல, ஆனா இப்ப நீதான் 2 தேர்வுலயும் முதல் மதிப்பெண் எடுத்தன்னு சொல்றாங்க எல்லாருக்கும் முன்னாடி. அது மட்டும் இல்லாம நீ இனிமேட்டு பயப்படக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு வகுப்புல நல்ல பதில தைரியமா என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அபிகாயிலும் சரி அப்படின்னு தைரியமா ஒவ்வொரு நாளும் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கும் அவங்க வகுப்புல தைரியத்தோட அவங்க அதுக்கு பதில சொல்றாங்க. அப்ப அவங்க உடற்கூற்றியல் அந்த கூட இருக்க அந்த சக மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள பட்ட பேர்ல கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்கன்னா, உடற்கூற்றியல் ஆசிரியை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு கவலை இருக்கும். ரொம்ப தன்னை நினைச்சு கவலை எல்லாம் படுவா, நம்மளால முடியலையேன்னு. ஆனா இப்ப அவங்க எல்லாம் இந்த மாதிரி உடற்கூற்றியல் ஆசிரியர்னு அவளை பட்ட பேர்ல கூப்பிட்டாலும் அவ அதை பத்தி கவலைப்படல. சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறதா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அதிக மதிப்பெண் அந்த பொண்ணு வாங்கினதுனால அந்த அபிகாயிலுக்கு அந்த பகுதி நேர ஊக்கத்தொகையும் கிடைக்குது. அப்ப ஊக்கத்தொகை கிடைக்கிறதுனால அந்த வேலை பளு அந்த பொண்ணுக்கு குறையுது. வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு அந்த பணத்துல அவங்க படிக்கிறாங்க. இப்ப அந்த மதிப்பெண் அதிகமா எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையும் கிடைக்குது. ஊக்கத்தொகை கிடைக்கும் போது அந்த வேலையோட பளு அவங்களுக்கு குறையுது. அப்ப இவ என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்னால அல்ல, தேவனாலதான் இது சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு அபிகாயில் சொல்றாங்க. கல்லூரி வளாகத்துல நடக்கிற ஒரு நாள் கல்லூரி வளாகத்துல நடக்கிற ஜெப கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அவங்க
என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். அட்வென்டிஸ்ட் சர்ச்ல போய் நம்ம வந்து சபையில போய் நம்ம வந்து சேர்ந்துக்கணும். அதுல வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. தேவனோடு வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. தன் முழு இருதயத்தோடு தேவனை வந்து நேசிக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு எடுக்கணும்னு முடிவு செய்யும்போது, அவங்க கூட இருக்க அந்த உறவினர்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ வேற சபையில போய் சேர்றது எங்களுக்கு உடன்பாடு இல்ல. இது பாவமான செயல்" அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. அப்ப வந்து அவங்க என்ன அபிகாயில் வந்து அத நினைச்சு ரொம்ப வந்து மனசுல வந்து கவலைப்படுறாங்க. ஆண்டவர்ட்ட வந்து தேவன தவிர வேற யார்கிட்ட போய் நான் உதவி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரியத்த குறிச்சு, அதாவது அட்வென்டிஸ்ட் சபையில வந்து நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த காரியத்த குறிச்சு கடவுள்ட்ட வந்து ஜெபம் செய்றேன். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு எப்படி தேவன் தனக்கு உதவி செஞ்சாரோ, அப்ப உண்மையா ஆண்டவர நோக்கி நான் வந்து கூப்பிடும்போது, எனக்கு இந்த காரியத்திலயும் அவர் வந்து உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி உறுதியா நம்புறதா வந்து இந்த இடத்துல சாட்சியா சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களுக்காக நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபிச்சுக்கணுன்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாம 2015ல தான் அந்த ஊர்ல வந்து கானா நாட்டுல ஊர்ல வந்து அ அந்த ஸ்கூல் வந்து கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்டதா, செவிலியர் கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதுல இப்ப மாணவர்கள் வந்து 770 பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிச்சுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வகுப்பறை வசதிகளும், விடுதிகளும் கம்மியா இருக்குது. அதுக்காக வந்து நம்ம குடுக்குற 13ஆம் வார காணிக்கை வந்து உதவியா இருக்குன்னு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள்ல கூட தேவன் தாமே நல்ல ஒரு இந்த ஊழியருக்கு சொல்வதற்கு தயவு பாராட்டினார். ஆமென். நல்லது. ஒரு ஊழியர்க்கு நம்மிடையே பகிர்ந்து கொண்ட சகோதரியை தேவன் ஆசீர்வதிப்பார்.